Go and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அருட்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9994124213. அறிமுகம். பரந்த தேசம் நம் பாரத தேசம். 138.32 கோடி மக்கள் நிறைந்த தேசம். உலக ஜனத்தொகையில் 2வது இடம் வகிக்கும் தேசம். கிறிஸ்தவர்களின் சதவிகிதமோ 2.5 மட்டுமே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று பாடல் பாடும் இந்நாளில் அதில் ஒரு நாமத்தை கூட தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட கேட்கும் பாக்கியத்தை இழந்து தவிக்கும் எத்தனையோ கோடி பேர் நம் இந்தியாவில் உண்டே. யார் இவர்களுக்கு இயேசு என்னும் இனிய நாமத்தை கூறுவது? இந்தியாவில் உள்ள 30 மாநிலங்களில் 15 மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் 0.5% கூட இல்லை. உலக ஜனத்தொகையில் 5வது அதிக ஜனத்தொகை உள்ள நாடு எது என்று கேட்டால் அது ஒரு நாடல்ல, நமது தேசத்தில் உள்ள ஒரு மாநிலம். அந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஆகும். சுமார் 20 கோடி மக்கள் உள்ள மாநிலம். உத்தரப்பிரதேசத்தில் கிறிஸ்தவர்களின் சதவிகிதம் 0.14 மட்டுமே. அங்கு உத்தர்காசியில் மட்டும் 70,000 பிற கோயில்கள் இருக்கின்றன. காசி பட்டணத்தில் மட்டும் 7,000 கோவில்கள் இருக்கின்றன. இவர்கள் எல்லோரும் மரித்துப் போனால் எங்கே போவார்கள்? இவர்களுக்கும் இயேசுவின் மீட்பின் மாட்சியை கூறி அறிவிக்கவே Go and tell somebody ஊழியங்கள். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை கூறி அறிவியுங்கள் என்று கூறிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளைக்கு கீழ்ப்படிதலே Go and tell somebody ஊழியங்கள். இயேசு என்னும் பெயரை ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்களுக்கு சுவிசேஷம் கூறவே Go and tell somebody ஊழியங்கள் வளர்ந்து வருகிறது. குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய 2 மாநிலங்களிலும் நகரங்களில் பேசப்படும் பொது மொழிகளான குஜராத்தி, மராத்தி ஆகிய மொழிகளிலும், மேலும் அங்குள்ள கிராமங்களிலும் மலைகளிலும் காடுகளிலும் வாழ்கின்ற பழங்குடியினர், மலைவாழ் மக்கள், ஆதிவாசிகள் ஆகிய குக்னா, வசாவா, மவுச்சி, ஹல்பதி, தோடியா ஆகிய இந்த 7 மொழிகளிலும் தேவ வசனத்தை கூறி அறிவித்து தங்கள் வாழ்நாட்களில் ஒரு முறை கூட இயேசுவை பற்றி கேள்விப்படாத அந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவையும் அவரது அன்பையும் அவரது தியாகத்தையும் அவர் ஒருவரே ஜீவனுள்ள என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர் என்றும் விவரமாக அறிவித்து இந்த மக்களை அவர்களுடைய பாவ பழக்கங்களிலிருந்தும், குடிப்பழக்கத்திலிருந்தும், சாத்தானுடைய கட்டுக்களிலிருந்தும், மந்திர சக்திகளிடமிருந்தும் விடுபடச் செய்து ஜீவனுள்ள தேவனுடைய மந்தையில் சேர்க்கிறதான மிகப்பெரிய ஆத்தும ஆதாய பணியை Go and tell somebody இயக்கம் செய்து வருகிறது. இவ்வாறு இயேசுவை மீண்டும் மீண்டும் அறிவித்து அதை கேட்கிற அந்த மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து அவருடைய பிள்ளைகளாக மாற ஆரம்பிக்கின்றனர். இவர்கள் மத்தியில் ஆண்டவருடைய அநேக அற்புதங்களும், வியாதிகள் குணமாகுதல், குடிப்பழக்கம் மற்றும் பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை, மந்திர கட்டுக்களிலிருந்து விடுதலை, மனதில் அமைதி ஆகிய அதிசயங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதை காண்கிற மற்ற மக்களும் இயேசுவின் அன்பை உணர்ந்து அவருடைய பிள்ளைகளாகி வருகின்றார்கள். இவ்வாறு புதிதாக மனம் திரும்புகிற மக்கள் கூடி ஆராதனை செய்யும்படி ஆலயங்களை உருவாக்கித் தருகிறோம். நற்செய்தி அறிவிக்கும் பணி கர்த்தரின் பிரதான கட்டளையை சிறமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and tell somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு கேட்க வந்திருக்கும் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற வேத புத்தகத்தின் சத்தியமான வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றி திரும்பும் வார்த்தை, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமான வார்த்தை. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே கிரியை செய்ய ஆண்டுடைய கரத்திலே இந்த நிகழ்ச்சியை அர்ப்பணிப்போம். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் வேதத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே தியானத்திற்கென்று வைக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு அழகான குடும்பம், தகப்பன் தாய் இல்லாத காரணத்தினால் குடும்பத்தின் மூத்த சகோதரியாகிய மார்த்தாள் குடும்பத்தை நடத்தி வந்தாள். அவளுக்கு மரியாள் என்ற ஒரு சகோதரியும் லாசரு என்ற ஒரு சகோதரனும் இருந்தார்கள். இந்த அருமையான குடும்பத்தை ஆண்டவர் நேசித்தார். ஆண்டவரோடு ஒரு நல் உறவு வைத்திருந்த குடும்பம் இது. ஒரு முறை இந்த கிராமத்திற்கு ஆண்டவர் வருவதாக இருந்தது, வந்தார். எனவே அன்று மார்த்தாள் ஆண்டவருக்காக ஒரு சிறப்பான உணவை ஆயத்தப்படுத்த தன்னை தயார்படுத்தினாள். வழக்கமாய் வீட்டிலே தனக்கும் சகோதர சகோதரிக்கும் இணைந்து 3 பேருக்கான ஒரு சாதாரண சமையல் அன்றாடம் நடக்கும். ஆனால் அன்றோ விருந்தினராய் இயேசுவே வருகிறார். இயேசு வந்தால் அவரோடு 12 சீஷர்கள் வருவார்கள். இந்த எண்ணிக்கையே 13 ஆகிவிடுகிறது. எனவே 3 பேருக்கு சமைப்பதும் 16 பேருக்கு சமைப்பதிலும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். சாதாரண உணவு, விசேஷித்த உணவு. இப்படி அந்த நாளிலே மார்த்தாள் ஆண்டவருக்கென்று ஒரு சிறந்த உணவை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற மேலான எண்ணத்தோடு நோக்கத்தோடு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தன்னுடைய சமையலை ஆரம்பிக்கிறாள். சமையல் ஆரம்பமாகி ஒரு சில நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும். இப்பொழுது அவள் சரீர பிரகாரமாக இந்த அதிகப்படியான வேலை பளுவை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாள். வழக்கமாக செய்யும் காரியங்களை காட்டிலும் சற்று அதிகமாக செய்யலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யலாம், பல மடங்கு அதிகமாக வேலை செய்வது என்பது சரீரம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒருவேளை உள்ளமோ மகிழ்ச்சியாய் ஆண்டவருக்கென்று சமையலை ஆரம்பித்தாலும் சரீரமானது பலவீனமாய் இருந்தபடியால் அந்த அதிகப்படியான வேலை பளுவுக்கு அது ஒத்துக்கொள்ளவில்லை. வசனம் சொல்கிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. பற்பல வேலை என்பது அவள் ஆரம்பித்திருக்கும் இந்த சமையல் வேலை. மகிழ்ச்சியோடு சமையலை ஆரம்பித்த மார்த்தாள் இப்பொழுது வருத்தப்பட்டு விட்டதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மிகவும் வருத்தமடைந்து, மிகவும் வருத்தமடைந்து. இப்படி சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படி மாறிவிடுவதற்கு, வருத்தத்தை வெளிப்படுத்தும் அளவுக்கு மாறிவிடுவதற்கான காரணம் அதிகப்படியான வேலைப்பளு. இந்த வேளையிலே பொதுவாக இல்லங்களிலே உதவிக்காக தங்கையை தேடுவதுதான் வழக்கம். ஒருவேளை அதை போலவே மார்த்தாளும் கூட யோசிக்கிறாள், தங்கச்சி கூட இருந்தால் கொஞ்சம் உதவியாக இருந்திருக்குமே, எங்கே போனாய் வா, ஆளை காணுமே என்று தங்கையை தேடுகிறாள். இப்பொழுது
நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்பும் காரியம், மகிழ்ச்சியோடு சமையலை ஆரம்பித்த மார்த்தாள் வருத்தப்பட்டு விட்டாள். வருத்தப்பட்டதன் விளைவு தங்கையை தேடி சமையலறை விட்டு வெளியே வந்தால். அதன் பின்பாக பல காரியங்கள் நடந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக மகிழ்ச்சி இப்படி வருத்தமாய் மாறாமல் இருப்பதற்கு, அல்லது மாறிவிட்ட இந்த வருத்தம் அதற்கு மேலாக கோபமாய் எரிச்சலாய் பல காரியங்களுக்கு வழிவகுக்காமல் இருந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மார்த்தாளுக்கு கொடுக்கப்பட்டது. வரும் காரியங்களை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு மார்த்தாளுக்கு கொடுக்கப்பட்டது. அவள் அந்த வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை. என்ன சந்தர்ப்பம் அது? அது என்ன வாய்ப்பு? ஒரு வசனம் அவளுக்கு நினைவுக்கு வந்திருந்தால் அவள் சமையலறை விட்டு வெளியே சென்றிருக்க மாட்டாள். சமையலறையில் இருந்தே பின்பாக வரும் தேவையில்லாத காரியங்களை அவள் தவிர்த்திருப்பாள். என்ன வசனம் அது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனம் அவளுக்கு நினைவில் வந்திருந்தால் நின்ற இடத்திலேயே சமையல் அறையில் வைத்தே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, வழக்கமாக ஒரு சாதாரண சமையலை செய்யும் நான் இன்று உங்களுக்காக, உங்களுடைய சீஷர்களுக்காக ஒரு விசேஷித்த சமையலை அதிகப்படியான செய்ய சந்தோஷமாக என் வேலையை நான் ஆரம்பித்தேன். இப்பொழுது என்னால் முடியவில்லை, என் சரீரம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்திருந்தால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் மார்த்தாள் ஆண்டவரை நோக்கி பார்த்திருந்தால் அவர் இளைப்பாறுதலை மாத்திரமல்ல பல மடங்கு பலத்தையும் தந்திருப்பார். 10 ஆளுடைய பலத்தை மார்த்தாளுக்கு ஆண்டவர் தந்திருப்பார். வெளியே செல்லாமல், சமையலறை விட்டு வெளியே போகாமல், வெளியே போனதினால் ஏற்பட்ட பல விரும்பத்தகாத காரியங்கள் நடக்காமல் தவிர்த்திருப்பதற்கான வாய்ப்பு மார்த்தாளுக்கு கொடுக்கப்பட்டது. மார்த்தாள் அதை பயன்படுத்தவில்லை, பயன்படுத்த தவறிவிட்டாள். இது முதலாவதாக மார்த்தாள் செய்த தவறு என்றே சொல்லலாம். சந்தோஷமாய் சமையலை ஆரம்பித்தவள் வருத்தப்பட்டு விட்டாள். வருத்தப்பட்டதன் காரணமாய் உதவிக்காக தங்கையை தேடி சமையலறை விட்டு வெளியே வருகிறாள். இதற்குள்ளாக ஆண்டவர் வந்து விட்டார். ஆண்டவர் அறையிலே உட்கார்ந்திருக்கிறார். நடு அறையிலே அவருடைய பாதத்தண்டை மரியாள் உட்கார்ந்திருக்கிறாள். மார்த்தாள் சமையலறையிலிருந்து வெளியே வந்தவள், தங்கையை தேடி வந்தவள், தங்கையை பார்க்கிறாள். தங்கை இங்கே சும்மா உட்கார்ந்திருக்கிறாள். நானோ சமையலறையிலே வேலைப்பளுவின் மத்தியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் தங்கையோ இங்கே சும்மா உட்கார்ந்திருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு பார்வைதான் மார்த்தாள் பார்த்தாள் என்று நாம் பார்க்கிறோம். மார்த்தாளுடைய பார்வை எப்படி இருந்தது? நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் தங்கச்சி இங்கே சும்மா இருக்கிறாள். எனவே தங்கை மேல் உள்ள கோபத்தை ஆண்டவர் மீதே காட்டினாள் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் வசனம் சொல்கிறது. நான் இங்கே தனியே வேலை பார்க்கும்படி என்னை விட்டு மரியாள் உட்கார்ந்திருப்பதை பார்க்குறீங்களே, அக்காவுக்கு உதவி செய்யும்படியாய் அவளை நீங்கள் அனுப்ப வேண்டாமா என்று கேட்கிறாள். இங்கே நான் தனியாய் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், என் தங்கை உங்களுடைய பாதத்தண்டை அமர்ந்திருக்கிறாள், நீங்கள் அவளை எனக்கு உதவி செய்ய அனுப்ப வேண்டாமா என்று மார்த்தாள் ஆண்டவரையே கடிந்து கொண்டாள், அல்லது ஆண்டவரிடமே கோபப்பட்டாள் என்று பார்க்கிறோம். இது வருத்தப்பட்ட மார்த்தாள் வருத்தத்தோடு நிற்பதற்கு வசனத்தை மறந்துவிட்ட காரணத்தினால் சமையலறை விட்டு வெளியே வந்தாள். இப்பொழுது அந்த வருத்தம் கோபமாய் மாறிவிட்டது. அந்த கோபத்தின் கணைகள் தங்கையை தாக்கவில்லை, மாறாக இயேசுவையே தாக்கியது என்று பார்க்கிறோம். இரண்டாவது நடைபெற்ற இந்த விபரீதம் விரும்பத்தகாத ஒரு காரியம். கோபப்பட்டது, கோபத்தின் வெளிப்பாடாய் ஆண்டவரிடமே எரிச்சலோடு பேசியது. இப்பொழுது இந்த சூழ்நிலையிலும் மீண்டுமாக மார்த்தாளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த விபரீதம் நடைபெறாதபடி, இவள் கோபப்படாதபடி, ஆண்டவரிடமே தன்னுடைய கோபத்தை காட்டாதபடி இந்த சூழ்நிலையை தவிர்த்திருப்பதற்கான
ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் மார்த்தாளுக்கு கொடுக்கப்பட்டது. மார்த்தாள் அதையும் பயன்படுத்த தவறினாள் என்று பார்க்கிறோம். என்ன வாய்ப்பு இது? சமையலறையிலிருந்து வெளியே வந்த மார்த்தாள் பார்க்கிறாள், ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார், ஆண்டுடைய பாதத்தண்டை மரியாள் உட்கார்ந்திருக்கிறார். இவருடைய பார்வை எப்படி இருந்தது? என் தங்கை சும்மா உட்கார்ந்திருக்கா, நானோ தனியாக மிகவும் கடின உழைப்பின் மத்தியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், என் தங்கையோ இங்கே சும்மா உட்கார்ந்திருக்கிறாள். அவருடைய பார்வை அப்படித்தான் இருந்தது. அப்படி இருந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் கோபமாய் எரிச்சலாய் வார்த்தைகளாய் அது வெடித்தது என்று பார்க்கிறோம். அதே பார்வை சற்று வித்தியாசமாக இருந்திருந்தால், மார்த்தாள் நேரடியாக சரியான பார்வை பார்த்திருந்தால் எப்படி பார்த்திருப்பாள்? ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அல்லது ஆண்டவர் போதனை செய்து கொண்டிருக்கிறார், என் தங்கை மரியாள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இப்படியாக மார்த்தாள் இந்த சூழ்நிலையிலே பார்த்திருப்பாளானால் என்ன நடந்திருக்கும்? மரியாளை பார்த்து சொல்லியிருப்பாள், எனக்கு வேலை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உன்னை உதவிக்கு அழைக்கலாம் என்று தான் நான் சமையலறையிலிருந்து வெளியே வந்தேன், ஆனால் இங்கோ ஆண்டவருடைய போதகத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறாய், அதை கெடுத்து நான் உன்னை என்னுடைய சமையலுக்கு உதவியாய் அழைத்து கொண்டு போக விரும்பவில்லை. இன்று ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கும் வாய்ப்பு அவருடைய போதனையை கேட்பது, எனக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பு அவருக்காக சமைப்பது. ஒருவேளை கஷ்டமாக இருந்தாலும் நான் திரும்பி சென்று என்னுடைய வேலையை செய்து முடித்து விடுகிறேன், நீ ஆண்டவருடைய போதனையை நன்றாக கேட்டு நாளை அதை எனக்கு தெளிவாய் சொல்வாயானால் அதுவே எனக்கு போதும் என்று திரும்பி இருப்பாள். இந்த இரண்டாவது சந்தர்ப்பத்தையும் மார்த்தாள் தவறவிட்டாள். அவருடைய பார்வை எப்படி இருந்தது? சற்று வித்தியாசமாக இருந்தது. என் தங்கச்சி சும்மா இருக்கா, நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பார்வை ஆண்டவர் போதனை செய்து கொண்டிருக்கிறார், என் தங்கச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நேரடி பார்வையாய் இல்லாத காரணத்தினால் கோபம், எரிச்சை, வார்த்தையின் வடிவாய் வெளிவந்ததை பார்க்கிறோம். இந்த இரண்டு தருணங்களையும் மார்த்தாள் தவறவிட்ட காரணத்தினால் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமையலை ஆரம்பித்தவள் வருத்தப்பட்டாள், கோபப்பட்டாள், எரிச்சலுட்டாள், வார்த்தைகள் வெடித்து சிதறியது. எனவே வருத்தப்படும் பொழுது, எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும் பொழுது நமக்குள்ளாக வசனங்கள் நிரம்பி இருந்தால், வசனம் நிரம்பிய வீடாய் நாம் வாழ்ந்தால் சரியான வசனத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துவார். அந்த வசனத்தின் மூலமாய் நாம் அந்த வேளையிலே அடுத்து நடைபெற இருக்கும் தவறுக்கு இடம் கொடுக்காதபடி, மேலும் பிரச்சனைகள் பெரிதாகாதபடி அந்த நிலையிலேயே அதை சரி செய்துவிட தேவன் நமக்கு வாய்ப்பு தருகிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு வசனம் நிரம்பிய வீடாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். நமக்குள்ளாக வசனம் நிரம்பி இருந்தால் ஏற்ற வேளையிலே வசனங்கள் நினைவுக்கு வந்து அந்த வசனத்தின்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது அதற்கு அடுத்த படி தவறாக நாம் எடுத்து வைத்து விடாதபடி அதோடு நின்றுவிட வாய்ப்பு இருக்கிறது. எந்த சந்தோஷத்தோடு காரியங்களை செய்து கொண்டிருந்தோமோ அதே சந்தோஷத்தோடு நிலைத்து நின்று தொடர்ந்து காரியங்களை செய்ய தேவன் நமக்கு பலன் தருவார். பிறரை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், நான் என்ன செய்கிறேன், இது எல்லா இடங்களிலும் உள்ள காரியம். ஒருவேளை எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறது, என்னிடமே மீண்டும் மீண்டும் காரியங்களை தருகிறார்கள், வேலை செய்யும்படியாய் நிர்பந்தப்படுத்துகிறார்கள். வேலை செய்யாமல் இருக்கவங்களுக்கு வேலை கொடுப்பதில்லை. அநேகர் சும்மா இருக்காங்க, நான் வேலை பார்க்குறேன். வேலை பார்க்கும் இடங்களிலே ஒருவரை ஒருவர் இப்படி பார்ப்பதை நாம் கண்டிருக்கிறோம். அனைத்து அலுவலகங்களிலும் இதை நாம் காண முடியும். வங்கியிலே பணிபுரிந்து பணி நிறைவு பெற்ற நான் வங்கி பணி நேரத்திலே ஒருவேளை 4 கவுண்டர் இருக்கும், 4 கவுண்டரும் பணம் வாங்கும் கவுண்டராக இருக்கும். ஒரு சில கவுண்டரில் கூட்டம் குறையாக இருக்கும், ஒரு சில கவுண்டரில் கூட்டம் அதிகமாக இருக்கும். வரிசையில் நிற்பவர்கள் வரிசையில் நிற்கும் கூட்டத்தை பார்ப்பதை காட்டிலும் உள்ளே அமர்ந்து வேலை பார்க்கும் நபரை பார்க்கிறார்கள். இந்த சார் அந்த கவுண்டரில் இருந்தால் வேகமாக டிஸ்போஸ் பண்ணிடுவார். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் விறுவிறுன்னு கூட்டம் குறைஞ்சிரும். ஒருவேளை அடுத்த கவுண்டரில் ஆள் குறைவாகவே இருந்தாலும் அங்கே போய் நிற்போமானால் ஒருவேளை அந்த கவுண்டரில் வேலை பார்க்க அந்த சார் மிகவும் ஸ்லோவாக வித்தியாசமாக அவர் வேலை பார்க்கும் காரணத்தினால் ஆட்கள் நகர்வது மிகவும் கடினமாக இருக்கும் என்று அறிந்து
கூட்டமாக இருக்கும் கவுண்டரிலே தொடர்ந்து கூட்டம் இருக்கும். ஒருவேளை அந்த கவுண்டரில் வேலை பார்ப்பவர் யோசிக்கலாம், பக்கத்து கவுண்டர் ஃப்ரீயாக இருக்குது, நம்மளை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே, நம்ம லைனில் இவ்வளவு லைன் நிற்கிறே என்று பல காரியங்களை யோசிக்கலாம். இன்று தேவை பிறரை பார்ப்பதல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொறுப்பை நான் செய்ய வேண்டும், எனக்கு கொடுக்கும் பணியை நான் செய்ய வேண்டும். பிறரை நான் ஒப்பிட்டு பார்ப்பது எந்த விதத்திலும் சரியல்ல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை இது, அதை நான் சந்தோஷத்தோடு செய்வேன். ஒருவேளை அந்த காலங்களிலேயே இப்படி ஒரு பழமொழி உண்டு, வேலை செய்பவனுக்கு வேலையை கொடு, வேலை செய்யாதவனுக்கு சம்பளத்தை கொடு. ஒருவேளை அநேக இடங்களிலே இது நடைபெறுகிறது. குறிப்பிட்ட ஒரு வேலையை சம்பந்தப்பட்ட ஒரு நபரிடம் கொடுத்தால் மேனேஜரே சொல்லுவார், ஐயா தயவுசெய்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துடாதீங்க ஐயா, அவர் 1க்கு 2 பண்ணி அவ்வளோத்தையும் ஆரம்பத்திலேருந்து திரும்ப நம்மளை பண்ண வச்சுருவார், ஆனால் தயவுசெய்து அவர்கிட்ட கொடுக்காம இன்னொரு சகோதரன்கிட்ட கொடுங்க. ஒரு அவர்கிட்ட கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கலாம், ஆனால் அவரிடம் கொடுத்தால் அவர் அதை சரியாக செய்து விடுவார். இப்படித்தான் காலங்கள் இருக்கிறது. எனவே நாம் பிறரை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்காதபடி என்னை மாத்திரம் பார்க்க, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மாத்திரம் இன்னும் சிறப்பாய் இன்னும் அழகாய் செய்துவிட நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மார்த்தாள் அதை செய்ய தவறினாள். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஏங்குகிறாய். நிறைய காரியங்களை போட்டு மாங்குன்னு செஞ்சிட்டு இருக்கேம்மா. ஒருவேளை என்ன சொல்லியிருக்கலாம், பிரியாணி, சிக்கன் 65, சாப்ஸ், பாயாசம், இப்படி என்னெல்லாமோ பண்ணுதேன்னு சொல்லிட்டு இப்படி போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்காக சமையலிலே தீவிரமாக இருந்த மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு ஏங்குகிறாய். அநேக காரியங்கள் என்பதிலே சமையல் அடங்கும், நம்முடைய அன்றாட பணிகள் அடங்கும், அன்றாட குடும்பத்தின் காரியங்கள் அடங்கும். இவை அனைத்தையும் தான் ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஏங்குகிறாய். தேவையானது ஒன்றே. தேவையானது எது என்று ஆண்டவர் சொல்கிறார்? மரியாள் ஆண்டுடைய பாதத்தண்டையிலே அமர்ந்திருந்தது தேவையானது என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பாதத்தண்டை அமர்ந்திருக்கும் அனுபவம், அதை இன்னும் தெளிவாய் சொல்வேனானால் பாதப்படி அனுபவம். மரியாள் மெச்சிக்கொள்ளப்பட்டாள், மார்த்தாளோ கடிந்து கொள்ளப்பட்டாள். ஒருவேளை இந்த கடிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தை சற்று கடினமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மரியாளை மெச்சிக்கொண்டார், மார்த்தாளை மெச்சிக்கொள்ளவில்லை. ஒருவேளை மார்த்தாள் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தாள், அதெல்லாம் தேவையில்லாதது. தேவையானது ஒன்றே, அது மரியாள் செய்ததே, என்னுடைய பாதத்தண்டை அமர்ந்திருப்பதே அது என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை இதை சற்று ஆழமாக நாம் யோசிப்போமானால், எல்லோரும் மரியாள் பெற்ற இந்த சான்றிதழை பெற்றுவிட முடியுமா? அதாவது எல்லா நேரமும் ஆண்டவருடைய பாதத்தண்டை, ஒருவேளை ஆலயத்திலே, சிற்றாலயத்திலே, இல்லத்திலே அமர்ந்து வேதத்தை தியானித்து பாடிக்கொண்டு இப்படியாக ஆண்டவருடைய பாதத்திலேயே அமர்ந்திருக்கும் அனுபவத்தை நாளெல்லாம் அனுசரிக்க முடியுமா? சாத்தியமே கிடையாது. ஆனால் ஆண்டவரோ தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லிவிட்டார். எனவே எனக்கு அந்த நல்ல பங்கு வேண்டும். மரியாள் பெற்றுக்கொண்ட நல்ல பங்கு, ஆண்டவர் மெச்சிக்கொண்ட மரியாள், அது எனக்கும் வேண்டும் என்று மார்த்தாள் இந்த வேளையிலே யோசிக்கிறாள். மரியாள் பெற்றுக்கொண்ட இந்த நல்ல சான்றிதழை நான் இழக்க தயாராயில்லை. அதுவும் எனக்கு வேண்டும். ஆனால் அதற்காக நான் ஆண்டவருக்காக ஓடி ஆடி வேலை செய்யும் காரியம், குடும்பத்தின் காரியம், சமுதாய பணி, இதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே முழுமையாய் அமர்ந்திருக்கவும் என்னால் முடியாது. நான் ஆண்டவருக்காக ஓடி ஆடி பல காரியங்களை செய்யத்தான் செய்வேன். என்னுடைய நேரங்களை ஆண்டவருக்காக பல வழிகளிலே, பல நிலைகளிலே நான் செலவிடுவேன். ஆனால் அதே வேளையிலே ஆண்டவர் மரியாளை மெச்சிக்கொண்டது போல என்னையும் மெச்சிக்கொள்ள நான் கண்டிப்பாக என்னை அர்ப்பணிப்பேன். அதை நான் இழக்க தயாராயில்லை. மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்த சான்றிதழையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கென்று அதே வேளையிலே ஓடி ஆடி உழைக்கவும், குடும்பத்தின் காரியங்களுக்காக என்னை அர்ப்பணிக்கவும் வேண்டும். இந்த இரண்டும் நடக்க வேண்டுமானால் மீண்டுமாக நம்மிலே வசனம் நிறைந்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு வசனம் நினைவுக்கு வர வேண்டும். அப்படி நினைவுக்கு வந்தால்
இந்த கேள்விக்கு விடை கிடைத்துவிடும். என்ன விடை? மரியாள் பெற்றுக்கொண்ட சான்றிதழும் எனக்கு வேண்டும், ஆண்டவருக்கென்று ஓடி ஆடி உழைக்கவும் வேண்டும். ஒரே வசனம்தான். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இந்த வசனம் நமக்கு நினைவிலே வந்தால், இந்த பூமியிலே நாம் எங்கே இருந்தாலும், ஆலயத்தில் மாத்திரமல்ல, ஜப ஐக்கியத்தில் மாத்திரமல்ல, தனி ஜபத்தில் மாத்திரமல்ல, வேத தியானத்தில் மாத்திரமல்ல, பாடுவதில் மாத்திரமல்ல, நான் என்ன செய்து கொண்டிருந்தாலும், பூமியிலே நான் எங்கே இருந்தாலும், நடந்தாலும், என்னுடைய அன்றாட சமுதாய பணியை செய்தாலும், குடும்பத்தின் காரியங்களிலே நான் என்னை இணைத்திருந்தாலும், பிரயாணப்பட்டு போய்கொண்டிருந்தாலும், எதை செய்தாலும் ஆண்டுடைய பாதப்படியில் தான் இருக்கிறேன் என்பதை வசனம் உறுதியாக நமக்கு அறிவுறுத்துகிறது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. எனவே இந்த உலகிலே நீங்களும் நானும் எங்கே இருந்தாலும் நம்முடைய உள் உணர்வு என்ன சொல்ல வேண்டும்? என் ஆண்டவருடைய பாதப்படியில் தான் நான் அமர்ந்திருக்கிறேன். எனவே நான் என்ன செய்தாலும், எதை செய்தாலும், அந்த காரியத்தை செய்யும் பொழுது எனக்கு கஷ்டம் ஏற்பட்டால் என் ஆண்டவரை உடனடியாக நோக்கி பார்ப்பேன். அவருடைய நேரடி பார்வையில் தான் நான் அமர்ந்திருக்கிறேன், அவருடைய பாதப்படியில் தான் இருக்கிறேன். எனவே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என் ஆண்டவருடைய பாதப்படி அனுபவத்தையே என் வாழ்க்கையில் ருசித்து அனுபவித்து வாழ முடியும். ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்வேன், ஓடி ஆடி உழைப்பேன், என்னால் இயன்றதையெல்லாம் ஆண்டவருக்காக செய்வேன். என் சமுதாய பணிகளின் மத்தியிலே, குடும்பத்தின் பொறுப்புகளின் மத்தியிலே எதை செய்தாலும் அதன் மூலமாய் என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களுடைய காரியங்களை நான் நடத்துவேன். அப்பொழுது ஆண்டவருடைய பாதப்படி அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அப்பொழுது ஆண்டவர் என்னையும் பார்த்து சொல்வார், மார்த்தாளே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நீயும் கூட உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய். ஆண்டவருடைய பாதப்படி அனுபவம் என்பது சிற்றாலயத்திலோ, ஆலயத்திலோ, ஆவிக்குரிய கூட்டத்திலோ, ஜப கூடுகைகளிலோ, ஐக்கியங்களிலோ நம்மை இணைத்து கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் நேரம் மட்டும் அல்ல என்பதை இந்த நாளிலே தெளிவாய் புரிந்து கொள்வோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இந்த இரண்டே வசனங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரியாகவோ மன ரீதியாகவோ ஒருவேளை பலவீனப்படும் பொழுது, எதிர்பாராத நெருக்கங்கள் நம்மை தாக்கும் பொழுது, எதிர்பாராத காரியங்களை நாம் சந்திக்கும் பொழுது, அந்த நொடி பொழுதில் தானே ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள்கிட்ட வந்துருது, ஆண்டவரே, என்னுடைய இந்த நெருக்கத்திலிருந்து நீர் எனக்கு இளைப்பாறுதல் தாரும் ஆண்டவரே. நல்ல இளைப்பாறுதலை நீர் எனக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த காரியம் என்னால் முடியவில்லை, உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்கள், என்னை தைரியப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள் என்று வசனத்தை நினைவு கூர்ந்து ஆண்டுடைய பலத்தை பெற்று தொடர்ந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு காரியங்களை ஆரம்பித்தோமோ அதே மகிழ்ச்சியிலே வருத்தப்படாதபடி, கோபம் கொள்ளாதபடி, எரிச்சல் வராதபடி, அதை வார்த்தையிலே வெடிக்காதபடி நம்மை காத்துக்கொள்ள வசனம் நம்முடைய சரீரம் முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. மரியாள் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த காரணத்தினால் ஆண்டவர் அவளுக்கு நற்சான்றிதழை கொடுத்தாள். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதே சான்றிதழ் மார்த்தாளும் பெற்றுக்கொள்ள முடியும். பாதப்படி அனுபவம் என்பது அவருடைய திருச்சன்னிதானத்திலோ, ஆலயத்திலோ, ஜப ஐக்கியத்திலோ இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் இந்த பூமியிலே எங்கே இருந்தாலும் ஆண்டுடைய பாதப்படியில் தான் இருக்கிறேன் என்பதை மறந்து போகாத வண்ணம் ஒவ்வொரு நொடியும் என் ஆண்டுடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து நான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற மன நிறைவோடு காரியங்களை செய்யும் பொழுது மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சான்றிதழ், மரியாளை ஆண்டவர் தட்டி கொடுத்த விதம் நமக்கும் கிடைக்கும், மார்த்தாளுக்கும் கிடைத்தது என்று உறுதியாய் சொல்ல முடியும். எனவே பிரியமானவர்களே, வேத வசனங்களின் சம்பவங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய், வாழ்க்கையிலே நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாய், வசனம் நிரம்பிய வீடாய் வாழும் பொழுது மாத்திரமே
எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் எதிர்கொள்ளும் பாடுகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், சோதனைகளிலே வெற்றி சிறப்பதற்கு வசனங்களே நமக்கு போதுமானதாக இருக்கும் என்ற காரணத்தினால் வசனம் நிரம்பிய வீடாய் நாம் வாழ்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய கரத்திலே கொடுத்த இந்த விலையேறப்பட்ட வேத புத்தகத்தின் சத்திய வசனங்கள் மூலமாய் பகிர்ந்து கொள்ளப்பட்ட நல்ல காரியங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. 30 60 100 பலன் கொடுக்கட்டும். யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தீர்மானம் எடுத்தார்களோ, இந்த வேளையிலே அவர்கள் எடுத்த தீர்மானத்திலே தங்களுடைய ஜீவனுள்ள கால பரியந்தம் நிலைத்திருக்க என் தேவன் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் வழி நடத்துதலுக்கும் சித்தத்திற்கும் ஆளுகைக்கும் உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.